கடந்த ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு குழுவின் செயலகம் எதிர்வரும் 1ஆம் தேதியின் பின்னர் கலைக்கப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதன் காலம் நிறைவடையுள்ள நிலை போதிலும் அதனை நீடிப்பதற்கு அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த பிரேரணைக்கு ஏற்ப கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அமைச்சரவையில் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய ஊழல் ஒழிப்பு செயலகம் ஸ்தாபிக்கப்பட்டது. கடந்த ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்து அதனோடு தொடர்புடையவர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தல் மற்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்கு வழிவகுத்தல் போன்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த செயலகம் அமைக்கப்பட்டது. இந்த செயலகத்தினால் இதுவரையில் 300க்கும் அதிகமான முறைப்பாடுகள் தொடர்பில் முதற்கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக அவை குற்ற புலனாய்வு திணைக்களம், போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு, லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் தொடர்ந்தும் கண்காணிப்பதும் இந்த செயலகத்தின் சேவையாக இருந்தது. இங்குள்ள அதிகாரிகள் பெரும் சிரமப்பட்டு இந்த விசாரணைகளை மேற்கொண்டாலும் சிறந்த முன்னேற்றம் காணப்படவில்லை. அந்த ஆவணங்கள் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் விசாரிக்கப்பட்டு சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. எனினும் அது தொடர்பான சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. காலம் நிறைவடையும் போது இந்த இடத்திலிருந்து செல்லும் நோக்கில் பலர் உள்ளனர். அத்துடன் இந்த செயலகத்தின் காலத்தை நீடிப்பதா இல்லையா என்பதை அரசாங்கம் தெளிவாக கூறவில்லை. இந்த கூட்டு அரசாங்கத்தில் இரு தரப்பிலும் உள்ள பலர் இதனை கலைப்பதற்கு விரும்புகின்றனர். ஏனென்றால் அவர்களின் மோசமான செயற்பாடுகளை மறைப்பதற்கு முயல்கின்றனர். அவை பகிரங்கப்படுத்தப்படும் என்ற அச்சத்தில் உள்ளனர். தற்போது கிடைக்கும் தகவல்களின்படி இதனை இயற்கை மரணமாக மாற்றுவதற்கு திட்டம் தீட்டியுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது.